ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் நம்ம யார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழமான உண்மை. இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பயணி நீண்ட தூரம் பயணம் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு அவர் இருக்கக்கூடிய பாதை இருட்டாயிடுச்சு. எந்த வழியில் போகணும், எங்கே போகணும், எவ்வளோ தூரம் போகணும், எதுவுமே தெரியல. அப்போது என்ன நடக்கும்? அவர் தடுமாறுவார், பயப்படுவார், தவறான பாதையில் போவார். இன்னைக்கு இந்த உலகத்துல பெரும்பாலான மனிதர்கள் நிலையும் இதுதான். வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. ஆனா நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கேன், கடைசியா நான் எங்க போக போறேன், இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில் பலருக்கும் தெரியறதில்லை. அதனாலதான் வாழ்க்கை முழுவதும் ஓடினாலும் மனம் திருப்தியா இருக்கிறதில்ல. பணம் இருக்கு, பதவி இருக்கு, வசதிகள் இருக்கு, ஆனா அமைதி இல்லை. ஏன் தெரியுமா? வழி தெரியாம பயணம் செய்யறது மாதிரி வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு படத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அதோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கணும். நடுப்பகுதியும் தெரியணும், முடிவும் தெரியணும். அப்போதான் அந்த கதையினுடைய அர்த்தம் புரியும். அதே மாதிரி இந்த உலக நாடகத்தினுடைய ஆரம்பம் என்ன, நடுப்பகுதி என்ன, இறுதியில என்ன நடக்க போகுது, இதை முழுமையா தெரிஞ்சவர் யாரு? இதைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. குழந்தையா பிறக்கிறோம், இளைஞர்களா வளர்றோம், அதுக்கப்புறம் முதுமை அடைகிறோம். இது எல்லாருக்குமே பொதுவான விதி. ஆனா ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒருவர் இருக்காரு. அவர் தான் பரமாத்மா. அவருக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவரா இருக்காரு. அதனாலதான் இந்த உலகத்தினுடைய முழு ரகசியத்தையும் அறிந்தவர் அவர் மட்டும்தான். நண்பர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கக்கூடியவருக்கு தான் அதனுடைய முழு திட்டமும் தெரியும். ஒரு வீட்டை கட்டினவருக்கு தான் அதனுடைய வரைபடம் தெரியும். அதே மாதிரி இந்த உலக நாடகத்தை உருவாக்கிய பரமாத்மாவுக்கு தான் இதனுடைய ஆதி மத்திய அந்தம் எல்லாமே தெரியும். அதனால தான் அவர் இன்னைக்கு நம்ம விழிப்படைய செய்கிறாரு. அவர் கேட்குறாரு, குழந்தைங்களே, நீங்க இந்த உலகத்தினுடைய பயணிகள் மட்டும்தான். இந்த உலகமே உங்களுடைய நிரந்தர வீடு கிடையாது. எவ்வளோ ஆழமான வார்த்தை இது. நாம பல நேரங்கள்ல இந்த உலகமே எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். உடலே நான் நினைக்கிறோம், உறவுகள் தான் எல்லாம்னு நினைக்கிறோம், சொத்துக்கள் தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டி இருக்கு. அப்போதான் புரியுது, நான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் கிடையாது. நான் யாரு? நான் ஒரு ஆத்மா. இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகன். அதனால நண்பர்களே, ஒரு நடிகர் நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போவார் இல்லையா? அதே மாதிரி இந்த உலக நாடகமும் ஒரு நாள் முடிய போகுது. அப்போ எல்லா ஆத்மாக்களும் அவங்களுடைய உண்மையான வீட்டுக்கு திரும்பணும். ஆனா அந்த வீட்டுக்கான வழியை யார் காட்டுவா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு வழிகாட்டி தெரியாத இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி பரமாத்மா தான் அந்த தூரத்து பயணி. அவர் நம்முடைய உண்மையான வீட்டிலிருந்து வராரு. அவர் நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வராரு. அதனால தான் அவர் இப்போ ஞானத்தினுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. இருள்ல இருக்கும் ஒருத்தருக்கு முதல்ல வெளிச்சம் தேவை. அதுக்கப்புறம் தான் சரியான பாதை தெரியும். இன்னைக்கு பரமாத்மா நமக்கு கொடுக்கிறது பணம் கிடையாது, பொருள் கிடையாது, பதவி இல்லை, ஞானத்தினுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்த உடனே நான் யாரு அப்படிங்கிறது தெரியுது. என்னுடைய தந்தை யார், என்னுடைய வீடு எது, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வருது. அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. நண்பர்களே, இன்னைக்கு உலகம் என்ன நினைக்குது தெரியுமா? நாம ரொம்ப முன்னேறிட்டோம், விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனா மனிதனுடைய மனம் அமைதியா இருக்கா? கவலை குறைஞ்சிடுச்சா? பயம் மறைஞ்சிடுச்சா? கோபம் குறைஞ்சிடுச்சா? இல்லை. ஏன்னா வெளிப்புற வளர்ச்சி அதிகமா இருக்கலாம், ஆனா உள்ளார்ந்த ஒளி குறைஞ்சிடுச்சு. அந்த ஒளியை திரும்ப கொடுக்க வந்திருக்காரு பரமாத்மா. அவர் சொல்றாரு, என்னை நினைவு செய், உன்னுடைய ஆத்ம உணர்வுல நிலைச்சிரு, நீ தூய ஆத்மா அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோ, உன்னுடைய வீடு சாந்தி தாமங்கிறத நினைவுல வச்சுக்கோ. இந்த நினைவு அதிகரிக்கிறப்போ பயம் குறையுது, கவலை குறையுது, மனசு லேசாயிடுது, ஆத்மா சக்தி அடையுது. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அழகான உறுதியை எடுத்துக்கலாம். நான் இந்த உலகத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா. என் உண்மையான தந்தை யாரு? பரமாத்மா சிவன். அவர் என்ன வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் கொடுக்கக்கூடிய ஞான வெளிச்சத்துல நான் நடக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறேன்.
மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சத்தை நான் பகிர்ந்து கொடுப்பேன். அப்போ இருள் விலகி போயிடும், அமைதி வரும், சக்தி வரும், மகிழ்ச்சி வரும். இன்னொரு விஷயம், ஒரு நாள் நாம் எல்லாருமே அந்த அமைதியினுடைய வீட்டுக்கு பரமாத்மாவோட திரும்பி தான் போவோம். அன்பு, அமைதி, தூய்மை, ஆனந்தம் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பட்டும். ஓம் சாந்தி.